பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு கிருபை ஒரு மனிதனை எந்த அளவு உயர்த்துகிறது, கிருபை நமக்கு என்ன செய்து, ஆகாதது ஒன்றுமே கிடையாது ஆண்டவரால். அந்த கிருபையை மாற்றி நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளை எவ்வளோ உயரத்துக்கு உன்னதத்தில் கொண்டு வைப்பார். ஆனால் அவர் நிற்கிறது எங்கே? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ராஜாவோட போஜனம் பண்ணுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாரியா? நம்ம ஒன்றுக்கு ஆகாதவனா இருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை நம்ம எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறத ஒரு மனிதனை வைத்து தியானித்து வருகிறோம். அவன் பேர் தான் மேவிபோசேத். உங்களுடைய வேதாகமத்தை திரும்ப எல்லாரும் 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்துக்கு நீங்கள் திரும்பிக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமன்னை போற்றி துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமன்னை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம், அல்லேலூயா பாடி அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமன்னை போற்றி துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமன்னை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம், அல்லேலூயா பாடி அஞ்சிடனை இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம், அஞ்சிடனை இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம், பறக்கும் வந்துட்டோம் பயங்கரத்திற்கும் பயந்தினை செய்யத்திடுவே, பறக்கும் வந்துட்டோம் பயங்கரத்திற்கும் பயந்தினை செய்யத்திடுவே துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமன்னை போற்றி துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமன்னை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம், அல்லேலூயா பாடி. எல்லாம் எடுத்துருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? திரும்ப வாசிங்க பார்க்கலாம்.
4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. சவுலின் குமாரன் சவுலின் குமாரனாகிய யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். இந்த குமாரனுடைய பேர் தான் என்னது? மேவிபோசேத். இந்த மேவிபோசேத் எப்படி முடமானா? எனக்கு கண்பாவிலே பிறக்கும் போது முடமாயிட்டானா? இல்லை. அப்போ எப்படி முடமானா? ஐயா, அந்த காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாதி உண்டு. பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது கூட ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பணிப்பெண். ராகேல் வந்தால் ராகேலுக்கு ஒரு பணிப்பெண், லேயால் வந்தால் லேயாளுக்கு ஒரு பணிப்பெண். எனக்கு கண்பாவிலே ஆபிரகாம் வந்து அவனுக்கு ஒரு, சாராளுக்கு ஒரு பணிப்பெண், அடிமை பெண். எல்லாம் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு கண்பானவர்களே நல்ல கவனிங்க. இந்த மேவிபோசேத்துக்கு ஒரு தாதினா நர்ஸ். ஏன்னா அவனை வளர்க்குறதுக்கு ஒரு நர்ஸ் இருந்தான். இந்த நர்ஸ் ஒரு நாள் ஒரு ஆபத்து வருது. ஏன்னா சகுலின் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அவரும் செத்து போயிட்டார், அவருடைய மகனை இணைஞ்சிட்டாரு, யுத்தத்தில் இறந்து போனாங்கிற செய்தி வரும்போது இவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, தாவீது என்ன செய்வார்? இந்த குடும்பத்தையே கருவறுத்துருவாருங்கிற பயத்தில் என்ன செஞ்சுட்டா, தூக்கிக்கிட்டு ஓடுனான். எதுக்கு? காப்பாற்றுறதுக்கு. அந்த பிள்ளைய காப்பாற்றுறது தான் ஓடினான். ஆனால் காப்பாற்றுறதுக்கு ஓடுன நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் கவனக்குறைவாக போயிட்டான். அதுதான் பிரச்சனை. எப்படின்னு கேளுங்க. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு வழங்கும் கவனக்குறைவுக்கு. ஒரு ஊரில் காலையில் ஒரு ட்ரெயின் வரும், சாயந்தரத்தில் ஒரு ட்ரெயின் வரும். இந்த ட்ரெயினில் ஏறினா தான் அந்த ஊரை விட்டு வெளியே போக முடியும். ஏன்னா அதுக்கு இடையில ஆறு ஓடிச்சு. எப்போ ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணி போக முடியாது. இப்போ தான் எவ்வளோ பாலங்கள்லாம் கட்டி வராங்க. இன்றைக்கி எத்தனை இடங்கள்ல அப்படிப்பட்ட இடங்களும் இருக்கத்தான் செய்யலாம். இப்படி காலையில் அந்த ட்ரெயின் வரும், ஏறி போவாங்க. சாயந்தரம் அதே போல் அந்த ட்ரெயின் வரும், வந்து ஊரில் இறங்கிக்குவாங்க. இதை விட்டால் அந்த ஊருக்கு வேறு வழி வர்றதுக்கே கிடையாது. அதுக்காக கதை எந்த ஊருக்குன்னு இருக்காது, கதைக்கு தானே சொல்கிறேன். நீங்கள் அதுக்காக இதை கற்பனை பண்ணிட்டு கேட்கக்கூடாது. அப்போ 2 பேர் ட்ரெயின் வந்துருச்சு. எல்லோரும் ஏறினாங்க. ஒரு 2 பேர் ஓடி வந்தாங்க கொஞ்சம் தூரத்துலேருந்து. ஒருத்தன் நல்லா குண்டான ஆள், வெறும் ஆளாக ஓடியாந்தான். இன்னொருத்தன் கொஞ்சம் ஒல்லியான ஆள், அவன் கையில் பைய தூக்கிட்டு ஓடியாந்தான். ட்ரெயின் கார்டு கவனிக்கலை, விசில் கொடுத்துட்டாரு. ட்ரெயின் எஞ்சாச்சு, மூவ் ஆயிடுச்சு. அப்போ உள்ளே இருந்த ஒருத்தன், எப்படியாவது ஒருத்தருக்காவது நம்ம ஒரு நன்மை செய்வோம்னு சொல்லி இந்த ஒல்லியாக வந்தானே, பையோடு வந்தானே, அவனை பிடிச்சி தூக்கி ட்ரெயினுக்குள்ளே போட்டான் உட்கார்றதுக்கு. அவனை தூக்கி உட்கார வச்சாச்சு. உட்கார்ந்தாச்சு, ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. பாவம் அந்த குண்டானவர் வெளியே அப்புறம் அணியாக நின்னார். இவன் கேட்டான், இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சு உன்னை தூக்கி ட்ரெயினில் ஏற்றி விட்ருக்கேன், ஒரு வார்த்தை தேங்க்ஸ்ன்னு சொன்னியான்னா. அவன் சொன்னால், எப்படியா சொல்ல முடியும்? இல்லை, எப்படி நான் சொல்ல முடியும்? போக வேண்டியவர் அவர், என்னை தூக்கி ட்ரெயினில் ஓட்டிருக்கிய, பையன் அவருடையது. இப்போ அவருக்கு தான் டிக்கெட் இருக்குது, அவர் தான் போக வேண்டிய ஆள், நான் இங்கே இருக்க வேண்டிய ஆள், ஏற்றி விட வந்த ஆள். இப்போ என்னைய தூக்கி உள்ளே ஓட்டிய, போக வேண்டிய ஆள் வெளியே கிடக்கான். என்ன நன்மை செஞ்சீங்க? என்ன எனக்கு கண்பார்வை, சில நேரங்களில் நான் நன்மை செய்கிறோன்னு தீமையை செஞ்சிடக்கூடாது. நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கும். எங்கள் சபையில் ஒருத்தர் வந்தார் ஒரு ட்ரிப்பு. அப்போ அவர்கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் கேட்பேன், உங்களுக்கு கண் எப்படி போச்சுன்னு. அவர் ஒன்று சொன்னார், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திடீர்னு கண்ணில் ஒரு வீக்கம் மாதிரி வந்துச்சு. உடனே எங்கள் ஊர் கிராமத்தில் சொன்னாங்களாம், கள்ளியம்பாலையும் எருக்கலம்பாலையும் கலந்து ஊற்றுனா கண் சரியாயிருந்தாங்களாம். அவருக்கு கண்ணை ஊற்றி அவிச்சே விட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர் கண்ணு தெரியாமல் இருக்கார். எனக்கு கண்பானுள்ளே நன்மை செய்யணும், அந்த நோக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தாதி நல்லது செஞ்சா ஒத்துக்கிறேன், ஆனால் அவருடைய நோக்கம், இன்டென்ஷன் வாஸ் வெரி குட், அட்மைரபிள் திங். பட் அட் த சேம் டைம் த கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவு, அவசரம். சில நேரம் அவசரப்பட்டு தான் நம்ம சில காரியங்களை செஞ்சுட்டு அப்புறம் புலம்போம். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அவசரப்பட்டு செஞ்சிடவே கூடாது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
குழந்தை பெற்ற தாய்மார் இருப்பீங்க. 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறது லேசா இல்லை கூட பிடிச்சிட்டு ஓடுறது லேசா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது, ஓட முடியுமா? ஓட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பிள்ளையை கையை பிடிச்சிட்டு போனால் நம்மளோட அது என்ன செய்யும், வேகமாக போகும். இவன் காப்பாற்ற நினச்சது தப்பு இல்லை, ஆனால் நோக்கம் நல்ல நோக்கம், செஞ்ச முறை தான் தவறு. ஏன்னா இவளுக்கு யோசனை இல்லாமல் செஞ்சுட்டா. சில நேரங்களில் செஞ்சிடுவோம்ல, யோசனை இல்லாமல் செஞ்சுட்டானே. எனக்கு அன்பார்களே, அவசர நேரத்தில் எதையும் நாம் செஞ்சிடுவோம், என்னன்னு நமக்கு விளங்காமல் செஞ்சிடுவோம். அதுதான் காரியம். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த கதை மாதிரி, ஒரு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி கடைசியில் போக வேண்டிய ஒரு வெளியே நின்று உள்ளே வண்டியை போகக்கூடாதவர் இங்கே நிற்க வேண்டியவர் ட்ரெயினில் நடந்தார். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நாம் செய்கிற காரியத்தை கொஞ்சம் கவனத்தோடு செய்யாட்டா என்ன பிரயோஜனம்? இந்த மேவிபோசேத் என்று சொன்னால் வெட்கம் என்று பொருள். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த மேவிபோசேத் அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன், வெட்கம் என்று பொருள். இந்த மேவிபோசேத்து முடமானதுக்கு காரணம், அந்த தாதி நல்ல நோக்கத்தில் இருந்தாலும் அவள் செய்த காரியம் கவனக்குறைவாக செஞ்சிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, குழந்தை பெற்ற தாய்மார் 5 வயசு பிள்ளையோட நம்ம ஓட முடியுமா? ஆனால் அந்த பிள்ளைய குடுன்னு ஓடும். அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறது கஷ்டம், ஆனால் அது கூட ஓடுறது லேசு. இதை தெரியாமல் நினச்சிட்டா, இவன் தூக்கிட்டு ஓடுனதுனால, கவனக்குறைவாக இருந்ததுனால ஏதோ தட்டி என்ன செஞ்சிட்டா, கீழே விழுந்து அந்த பிள்ளைய போட்டு 2 காலும் முடமாயிப்போச்சு. எனக்கு அன்பான சில நேரங்களில் நாம் நல்ல செய்யணும்னு நினச்சி தீமையை செஞ்சிடக்கூடாது. செய்யும்போது எதையும் கொஞ்சம் நிதானித்து செய்யணும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான், அதாவது ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குனார். நாம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்க்கணும். இதை செஞ்சால் எப்படி வரும்? இவளுக்கு யோசனையே இல்லை. அவசரப்பட்டு பிள்ளையை தூக்கிட்டு ஓடினா கீழே விழுந்து என்ன செஞ்சான், மோடமாகி போய் அவன் பெர்மனண்டாக கால் நடக்க முடியாமல் போனான். என்ன பிரயோஜனம்? இவன் செய்ய போன நன்மை அவன் என்ன ஆயிடுச்சு, வாழ்நாள் முழுக்க நடக்க முடியாத முடவனாயிருச்சு. எனக்கு அன்பான இன்னொரு காரியம், இவளுக்கு பயம். பூரண அன்பு வந்துச்சுன்னா தானே பயம் போகும். பூரண அன்பு இல்லை, ஏதோ பயம். ஏன்னா சகுல் யாருங்கிறது இவளுக்கு தெரியாது, யோனத்தான் யாருங்கிறதும் தெரியாது. உதாரணமாக பாருங்கள், இந்த சகுலை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை அப்படி வாசிக்க பாருங்க. நீர் பயப்பட வேண்டாம், நீர் பயப்பட வேண்டாம், தகப்பனாகிய சவுலின் கை, தகப்பனாகிய சகுலின் கை. யார் இங்கே? யோனத்தான் சொல்றான். யோனத்தான் ஒப்பந்தம் பண்றான். யார்கிட்ட? தாவீதுட்ட. உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக, நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டிலே இருந்து விட்டான். யோனத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். எனக்கு அன்பான தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்றோம்ல, இது தெரியுமா நமக்கு? இந்த தாதிக்கு தெரிஞ்சுனா ஏன் பயப்படுறா? எனக்கு அன்பானுடைய அறியாமையினால் அவசரப்பட்டு எதுவும் தெரியாமல் செஞ்சிடக்கூடாது. நமக்கு சில காரியங்களை யோசனை இல்லாமல் செஞ்சிடும். அப்புறம் சொல்லுவோம், அவசரப்பட்டு இப்படி செஞ்சுட்டேனே. ஒரு சமயத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ ட்ரெயினில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அப்போ ரயில்வே கல்யாணம், அதனால் ரயில்வே கல்யாணத்துக்கு போயிருங்க. அங்கே பேசணும். போயிருந்த போது பேச சொன்னாங்க. மாப்பிள்ளை அழைப்பு, அன்னைக்கு பேசணும்.
மாப்பிள்ளை அழைப்பு போயிருக்கும்போது மாப்பிள்ளையை கூப்பிட்டு வர போகிறாங்க, அழைச்சிட்டு வர போகிறாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்கன்னு. சரி வரட்டுன்னு உட்காந்துன்னு எல்லாரும் மாப்பிள்ளையை கூப்பிட போன அத்தனை பேரும் திடீர்னு ரயில்வே டிரைவருக்கு மாலை ஓட போனாங்க. என்ன டிரைவருக்கு மாலை ஓட போகிறீங்க? டிரைவர் தான் மாப்பிள்ளையான்னு. இல்லை இல்லை, இது வரைக்கும் இந்த ட்ரெயின் 6 மணிக்கு வரணும் கரெக்டாக வந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் விசேஷங்கிற அன்றைக்கி ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. ஆகையினால மாலை டிரைவருக்கு போட வந்தோம். அவர் சொன்னார், அவசரப்பட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்களப்பா. என்னன்னார், இது நேற்று 6 மணிக்கு வர வேண்டியது, இன்றைக்கி வந்திருக்குன்னார். சில நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாத செஞ்சிடக்கூடாது. நமக்கு சில நேரங்களில் தெரியாது, என்ன காரியம் தெரியறதில்ல, விசாரிக்க மாட்டோம், போன உடனே திடீர்னு எதாவது ஒரு பண்ணிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறாரு, பொறுமை கடலினும் பெரிதுன்னாங்க. நமக்கு நம்ம எப்போவுமே ஆராய்ந்து பார்த்து தான் எதையும் செய்யணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் வள்ளுவன் நமக்கு அறிவை கொடுத்துருக்காரு. இந்த தாதிக்கு காப்பாற்றணும்னு அறிவு இருந்துச்ச ஒழிய, யோனத்தான் யார்? யோனத்தானுடைய மகன் தான் இந்த மேவி போசேத். அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த யோனத்தான் யாரோட உடன்படிக்க வேண்டவன்? தாவீதோட உடன்படிக்க வேண்டவன். எந்த குடும்பத்துக்கு தான் சண்டை நடக்குது? சகுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், சகுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், தாவீது வர வர பலத்தான், சரி, சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார். இது அதனால ஐயோ ஒருத்தர் கூட இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தினால இவ தூக்கிட்டு ஓடலாம். நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் தூக்கிட்டு ஓட முடியாத, நம்மளால் செய்ய முடியாத செய்ய முயற்சிக்க கூடாதுல்ல. அது மட்டும் இல்லை, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து இங்கே சகுலை குறித்தும் பார்க்கிறோம். தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். ஏன் தெரியுமா? இந்த தாவீது கிட்ட வந்தான், மலஜலாதிக்கு வந்திருந்தான் சகுல். அப்படி வந்திருக்கும் போது ரொம்ப கிட்ட வந்துட்டான். ஆனால் பக்கத்தில் இருந்த ஒருத்தன் சொன்னான், தவார் சத்ரு உங்கையில் நினைஞ்சிருக்காரு, ஒப்பு கொடுத்துருக்காருன்னா. அவன் சொன்னா, கை போடக்கூடாது. அந்த சால்வை தொங்கலை அறுத்ததே அவன் மனதில் இணைஞ்சிருந்தான், அடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணவனுக்கு மேலே கையை நீட்டுறதுக்கு பயந்தவன் தாவீது. ஏன்னா தாவீது கர்த்தர் அவனை பார்த்து சும்மாவா சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். சும்மா சொல்லுவார் ஒருத்தனை பார்த்து. எனக்கு அன்பானே, அவனை பார்த்தானே பாடுறோம், உள்ளமெல்லாம் முருகு தையா முந்தல் நன்றை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகு தையா, உள்ளமெல்லாம் முருகு தையா முந்தல் நன்றை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது, கண்ணாவே உம்மை துதிக்குது, கண்ணால கண்ணு கலங்குது, கண்ணாவே உம்மை துதிக்குது. எதற்கு போட்டிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு போட்டிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா, உள்ளமெல்லாம் முருகுதையா, உள்ளமெல்லாம் முருகுதையா முந்தல் நன்மை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது, கத்தாமே உம்மை துதிக்குது. இந்த தெள்ளு போட்டிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கருவில் அநாதையானே, தெருவில் நான் அலைந்தேன், கருவில் அநாதையானே, தெருவில் நான் அலைந்தேன், என்னை தேடி வந்த எங்கள் தெய்வமே, என்னை தேடி வந்த
ஜீவன் தந்த நல்ல இயேசுவே, எனக்காக ஜீவன் தந்த நல்ல மெய்ப்பனே. உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா, உந்தன் நன்மை நினைக்கையிலே தன்னான கண்ணு கலங்குது. கத்தாவே உம்மை துதிக்குது, கண்ணால கண்ணு கலங்குது. கத்தாவே உம்மை துதிக்குது. இந்த தள்ளு போதிங்க நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. சும்மா ஒருத்தரை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிடுவாரா ஆண்டவர்? இந்த தாவீது சொல்றான் பாருங்க, 1 சாமுவேல் 24:17 திரும்ப வாசிங்க. தாவீதை பார்த்து சவுல் சொல்றான், என்னிலும் என்னை பார்க்கிலும் நீதிமான். ஐயா, இதே போல யூதா பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து சொன்னான். ஆதியாகமம் 38:26 என்னிலும் அவள் நீதி உள்ளவள் ஒரு பெண்ணை சொன்னான். மருமகளை பார்த்து சொன்னான். அதே போல ஆயக்காரன் பரிசேயல்ல, இவனல்ல அவனே நீதிமான்னு ஆண்டவர் சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. சவுல் சொல்றான், காரணம் என்ன? மலை ஜலாதிக்கு போயிருக்கும் பக்கத்தில் வந்து சால்வையினுடைய தொங்கலை அறுத்தவன் ஏன் அவனை செஞ்சிருக்க கூடாது? செய்யல. தூரத்தில் போயிட்டு கேட்குறான், யாரையா தேடி வந்தீரு? ஒரு செத்த நாயவா, ஒரு தெள்ளு பூச்சியவா ராஜா தேடி வந்தாரு? எனக்கு அன்பானுளே, 12 பாருங்க. அதே 1 சாமுவேல் 24 12 வந்து பாசி. கர்த்தர் எனக்கும் உமக்கும், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. நான் செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது, அவர் நீதி செய்யணும். ஏன்னா அவர் நீதியின் தேவன். அதனால தான் சொன்னா, ஒரு நாளில் 7 தடவை துதிக்கிறோம். சங்கீதம் 119 164 உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை துதிக்கிறேன் நான். அதனால தான் இங்கே சொல்றாரு, அவர் தான் நீதி செய்யணும். 15 பாருங்க. அதே அதிகாரத்தில் கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து, அது மட்டுமல்ல, நீதிபதி மட்டுமல்ல, நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் செய்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றார். அல்லேலூயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, யோனத்தான் பண்ண உடன்படிக்கையும் இந்த அம்மாவுக்கு தெரியாது. தாவீது சவுல் என்ன உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க அதுவும் தெரியாது. ஆனால் இவளுக்கு ஒன்றே ஒன்று, தாவீது வந்து சவுல் குடும்பத்தை அழிச்சிடுவான். அவசரப்பட்ட புத்தி. இன்றைக்கி அப்படி தான். சில நேரங்களில் நாம் அர்த்தம் தெரியாமல் தான் எதையும் தவறு பண்ணிடக்கூடாது. நம்ம எப்போ எதை செய்தாலும் யோசித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தாவீது கேட்பா, நான் எக்ரோனில் போய் இருக்கலாமா? 1 சாமுவேல் 37:8 பார்க்கிறோம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ கேட்பான். ஆண்டவர் சொன்னா தான் போவான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? 30 நாள் வர்றது சாதாரண காரியம் இல்லை. தேவன் தான் நடத்தி வருகிறார். ஏன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா செலவு, தொலைக்காட்சிக்கு ரெக்கார்டிங் எல்லாம் சேர்த்து. அது மட்டும் இல்லை, வாரத்தில் எப்படி டெய்லி ரெக்கார்டிங் எடுத்து உங்களுக்கு அனுப்பணும். நீங்கள் இதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள், உங்கள் சம்பளம் உயர்ந்த நாட்கள், அல்லது பல நாள் காத்திருந்து ஒரு நல்ல காரியம் நடந்தால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒரு நேரம் இந்த பார்வையற்ற மக்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் டெய்லி கூட்டிகிட்டு வரக்க ஞாயிற்றுக்கிழமை வேன் வாடகை தான் எடுக்கிறோம். ஏன்னா எங்களை நம்பி யார் லோனுக்கு தருவா? அது கண்ணு அவங்க போய் கையெழுத்து போட யார் போடுவா நம்பி? இப்படி வாடகை தான் வேன் எடுத்து கூப்பிட்டு வரேன். ஒரு வாரத்துக்கே 4000 ரூபா குறையாம இருந்தது. எல்லோரும் நிறைய ஆத்துமாட்டுமா, நான் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வாங்க ஆண்டவரேன். ஏன்னா இவங்களை கூப்பிடுறதுக்கு வேன் அனுப்பணுமே, நான் எங்கே போகிறது? இவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணுமே. நீங்களும்
இப்படி அழைத்து வரக்கு உதவலாம், ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், பார்வையற்றோர் பிறந்த பிள்ளையுடைய கல்விக்காக உதவலாம். ஏன் இப்போ கூட ஒரு கட்டுமான பணி திருநெல்வேலியில் பெண்கள் தாய்மார்கள் தங்குறதுக்கு, ஏன்னா வயதானவங்க ஆண்கள் தங்கியிருக்கிறதுல அவங்களும் ஒன்றா இருக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு ரூம் கட்டணும். ஏன்னா வயதானவங்க எத்தனை பேர் யாருமே கவனிப்பார்ட்டு இருக்கிற வர்றாங்க, பார்வை இல்லாதவங்களையும். இவங்களுக்காக இதை வைக்கிறோம். அவங்க கிராமத்துலேருந்து லெட்டர் வாங்கிட்டு வருவாங்க, எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை, அதனால் நான் இங்கே போய் சேர்றேன்னு பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. இவங்களுக்கு ஒரு 800 சதுர அடியில் ஒரு ரூம் கட்டுறோம். ஏன்னா எல்லா வசதியும் உள்ளே வச்சு, பாத்ரூம் வசதியெல்லாம் உள்ளே இருக்கணும், வெளியே இறங்கி அலையக்கூடாது. அதனால் ஒரு சதுரடி 2300 ரூபா. நீங்களும் கர்த்தர் ஏவினால் 10 சதுரடி, 5 சதுரடி, 4 சதுரடி தாங்கலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயமல்ல, விசனமாயல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஏன் பிரதர், நான் காலையில் தெரு பிரசங்கம் பண்ண போகிறாள், 10க்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் அடிச்சீங்கன்னா எடுக்காமல் இருந்துருமே, நீங்கள் சொல்லுவீங்க தாரு நம்பரை கொடுக்குறாரு எடுக்க மாட்டேன்டாரும்பீங்க. அதனால் அப்படி நீங்கள் ஒரு நாள் நினைக்கக்கூடாது, நான் தெருவில் பிரசங்கம் பண்ணிட்டு 10க்கு மேலே தான் வர முடியும். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது ஃபோனை கொண்டு போனால் அவங்களும் ஜெபம் பண்ணுறதா உங்களும் ஜெபம் பண்ணுறதா தெரியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஆனால் ஒருவனை பயத்து ஒருவனை சிநேகிக்கவும் கூடாது, எல்லாரையும் சிநேகிக்கணும். அதனால் 10 to 5 கூப்பிடுங்க, கட்டாயம் உங்களுக்கு எடுப்பேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர் நாங்கள் இதை தாங்க உதவி செய்யணும்னா எப்படி, ரொம்ப தூரத்தில் இருக்கோம், இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே, அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வரி விலக்குக்கு வைக்கிறதுக்கு வழி உண்டான்னு கேட்டீங்கன்னா அதற்கும் வழி உண்டு. தாராளமாக என் ஃபோனில் கேளுங்க, அதன்படி செய்யுங்க, அது வாங்கி. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மேவி போசேத் ஒரு முடவனை கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தி அந்த கிருபையில் கொண்டு வைத்தார் என்பதை நாங்கள் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் அதை தியானித்துக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கற்றுக்கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். தீராத வேதனையை அனுபவிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சில வேளை ஐயோ நாளைக்கு மருத்துவர்கிட்ட போகிறேன், என்ன சொல்ல போகிறாங்களோ, டெஸ்ட் எடுத்துருக்கேன், பயாப்சி கொடுத்துருக்கேன், என்ன வரப்போதோ, மனம் பதறி நிற்கிற உங்களுக்கும் சொல்லுவேன், பயப்படாதீங்க, திடன் விழுங்க, உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.